ஹalleluya. உங்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு நீங்கள் என்னென்ன உங்கள் மனசில் பாரத்தோடு வந்திருக்கிறீங்களோ எல்லாத்தையும் ஆண்டவர் லகுவாய் மாற்றி அனுப்புவார். ஹalleluya, ஹalleluya. இந்த புதிய வருஷத்தில் ஒரு உன்னத வாழ்வுக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு போவார். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் மிகவும் கடினமான பாதைகளை நீங்கள் கடந்து போயிருக்கலாம். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்திராத அநேக கடினமான காரியங்கள் நடந்திருக்கலாம். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே லாஸாக போயிருக்கலாம், இழப்பாய் போயிருக்கலாம். ஆனால் இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவர் உங்களை உன்னத வாழ்விற்குள்ள ஆண்டவர் கொண்டு போவார். ஹalleluya, ஹalleluya. இதுவரை இருந்த வாழ்க்கையை விட கர்த்தர் பெரிய ஒரு மேலான வாழ்க்கைகளை கொண்டு போவார். நீங்க மேலே உயர்வதை பார்த்து அநேகர் ஆச்சரியப்படும்படியால் ஆண்டவர் உங்களை எடுத்து கொண்டு போகிறார். ஹalleluya, ஹalleluya. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாகும்படி தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர். உமக்கு நன்றி. உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருப்பதற்காய் நன்றி. கட்டுகளை உடைக்கிறதற்காய் நன்றி. விடுதலையை கொடுக்கிறதற்காய் நன்றி. உள்ளான மனுஷன் பலப்படும்படி செய்வதற்காய் நன்றி. இந்த வருஷம் அடியெடுத்து வைக்கிற எல்லா காரியங்களும், நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் யோசேப்போடு கர்த்தர் இருந்து காரியங்களை நடப்பித்து அவனுக்கு ஆசீர்வாதத்தை பெருக்கத்தை கொடுத்தது போல, செய்வதெல்லாம் வாய்க்க செய்தது போல, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்வது எல்லாவற்றையும் வாய்க்க செய்ய போகிறார். உமக்கு நன்றி இயேசுப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Thank you Holy Spirit for your sweet presence. உம்முடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்த போகிறதற்காய் நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக ஏசாயா 55ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 55:9. வேதம் சொல்லுகிறது, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது ஆண்டவர் சொல்றார். ஹalleluya. ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி இருந்தார். அந்த விவசாயி மலையின் அடிவாரத்துல விவசாயம் பண்ணி கொண்டிருப்பார். அவர் விளைச்சல் செய்யும் பொழுது அந்த பள்ளத்தாக்கிலே ஒரு நாள் ஒரு முதிர்ந்த மனிதர் வருவதை பார்த்தார். யார் அந்த முதிர்ந்த மனிதர் அப்படின்னு அவர் பார்க்கும் பொழுது திடீரென்று அந்த மனிதர் அந்த மலை பக்கத்தில் இருக்கிற மலையின் மேல அழகா அவர் ஏறிக்கொண்டே இருந்தார். அப்போ இந்த மனிதர் பார்த்து கேட்கிறார், என்ன நீங்க மலை மேல ஏறிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவரை கூப்பிட்டு கேட்கிறான். உடனே அவர் சொன்னார், இந்த மலையின் உச்சியில நிற்கும் பொழுது பயங்கரமான ஒரு அழகான காட்சியை நீங்க பார்க்க முடியும், பசுமையா எல்லாமே தெரியும், இந்த இடம் முழுவதும் நீங்க மலையின் உச்சியில இருந்து அழகா பார்க்க முடியும்னு சொன்னாங்க. உடனே இந்த மனிதருக்கு ஒரு சந்தேகம், நானும் இத்தனை வருஷம் இங்கேதான் இருக்கிறேன், ஒரு நாள் கூட இந்த மலை மேல ஏறணும்னு நினைத்ததில்லை, ஏறி பார்க்கணும்னு நினைத்ததில்லை, இவர் எப்படி ஏறி பார்க்கிறார் என்று சொல்லி அவர்கிட்ட கேட்டாரு. என்னையா நீங்க எப்படியா இதை கண்டுபிடிக்கிறீங்க, எப்படி இந்த மலையில உங்களால சுலபமா ஏற முடிகிறதுன்னு கேட்கும்போது அவர் சொன்னார், என்னுடைய வாழ்க்கை முழுவதும் இதை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வேலையே மலைகளை ஏறி மேல நின்று அழகை ரசிப்பது தான் என்று சொன்னாராம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரம் பள்ளத்தாக்கிலேயே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கீழவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த விவசாயி பள்ளத்தாக்குல இருந்தார், மலை பக்கத்துல தான் இருந்துச்சு. ஆனா சிறு வயதுல இருந்து அவர் ஒரு நாள் கூட ஏறி பார்க்கணும் என்று நினைத்ததும் இல்லை, பார்த்ததும் இல்லை. ஆனால் அந்த இன்னொரு மனிதர் ஏறி பார்த்தார். அதே போலதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கென்று வைத்திருக்கிற வழிகள் அந்த மலைக்கு மேல நின்று
பார்க்கிற மாதிரி மேலான வழிகள் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்காக மேலான வழிகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாம ஒருவேளை பள்ளத்தாக்குல வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பள்ளத்தாக்கையே பார்த்து கொண்டிருக்கலாம், மலையின் அடிவாரத்தை பார்த்து கொண்டு இந்த வாழ்க்கையை போதும் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை மேலான வாழ்க்கைக்குள்ள அழைக்கிறார். ஹல்லேலூயா. மேலான வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு செல்ல போகிறார். ஹல்லேலூயா. அந்த மலையை போல மேலான வாழ்க்கை. இன்றைக்கு நீங்க பல முயற்சி எடுத்திருக்கலாம், முயற்சி எடுத்து தோற்று போய் இருக்கலாம். உங்களுடைய சரீர சுகத்திற்கென்று அநேக மருத்துவர்களை, வைத்தியர்களை போய் பார்த்திருக்கலாம். உங்க குடும்பத்தில் வியாதிப்பட்டவர்களுக்காக தூக்கி கொண்டு அலைந்திருக்கலாம். பல நாள் நீங்களே உட்கார்ந்து ஆண்டவரே ஏன் இந்த மனுஷன் மாற மாட்டேங்கிறா என்று சொல்லி உங்க மனதின் ஆழத்துல கவலைப்பட்டு கொண்டு இன்றைக்கு நீங்க அமர்ந்திருக்கலாம். உங்களுடைய வேலைக்காக நீங்கள் பல முறை போய் அலைந்து திரிந்து தோற்று போய் இருக்கலாம். இன்றைக்கு உங்களுடைய வியாபாரத்துக்காக, உங்களுடைய பிசினஸ்ல அநேக இழப்புகளை சந்தித்திருக்கலாம். உங்க வாழ்க்கையில தோற்று போய் நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு இப்படிப்பட்ட இந்த மேலான வழியை அறிந்து கொள்ளும்படி உங்களை விரும்புகிறார். ஆண்டவர் நீங்களே முயற்சி செய்தது போதும் சொல்றார். நீங்கள் கவலைப்பட்டது போதும், நீங்க மருத்துவத்தை அலைந்தது போதும், நீங்க கடன் வாங்கி வீடை கட்ட வேண்டும் என்று லோனுக்காக அலைந்தது போதும். இனிமேல் கர்த்தருடைய மேலான வழி, அற்புதத்தின் வழி உங்களுக்காக திறக்கிறது. ஹல்லேலூயா. திறந்த வாசலை கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக வைக்க போகிறார். எல்லா பூட்டப்பட்ட கதவுகளை, இரும்பு தாழ்பால்களை கர்த்தர் முறித்து உங்களுக்காக வழிகளை ஆயத்தம் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய வழிகள் எப்படிப்பட்ட தேவனுடைய வழிகள்? தேவன் சொல்றாரு, அதுதான் நம்ம வாசிச்சோம்ல 55:9, பூமியை பார்க்கிலும் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறது. பூமிக்கு வானத்துக்கு எவ்வளவு உயரம் இருக்கிறது. நம்முடைய ஆகாயத்துல பறக்கும் பொழுது அது எவ்வளவு உயரமா இருக்கிறது. நம்ம பார்ப்பது பறவைகள் எல்லாம் உயரத்துல பறக்குது. பூமிக்கும் வானத்திற்கும் அவ்வளவு உயரம். அதே போலதான் ஆண்டவர் உங்களுடைய வழிகளும், உங்களுடைய திட்டங்களும், உங்களுடைய நினைவுகளை விட கர்த்தருடைய வழிகள், கர்த்தருடைய திட்டங்கள் அவ்வளவு உயர்ந்ததாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது உன்னதமானதாய் இருக்கிறது. ஏசாயா 55:7 நம்ம வாசிக்கிறோம், தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெற்றிருக்கிறார். எப்படிப்பட்ட தேவன் இப்படி உன்னதமான மேலான திட்டத்தை நமக்கு வைத்திருக்கிறார் தெரியுமா? அவர் எப்படிப்பட்ட தேவன் என்று இந்த வசனத்துல அருமையாய் தீர்க்கதரிசி வர்ணித்திருக்கிறார். அவர் மனதுருகுகிற தேவன். ஹல்லேலூயா. உங்களுக்காக மனதுருகுகிற தேவன். நீங்க எவ்வளவு கடினமான பாதையில நீங்க போய்கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்காக மனதுருகுகிறார். உங்களுக்காக மனதுருகுகிறார். அவர் மனதுருகிறவர் மாத்திரமல்ல, மன்னிக்கிறதுக்கு தயை பெற்றிருக்கிறவர். பாருங்க, மனதுருகுகிறவர் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்களை பார்க்கும் பொழுதே அவர் மனசு உருகுதான். ஹல்லேலூயா. உங்களை பார்க்கும் பொழுதே அவர் மனசு உருகுது. ஒரு ரோட்டில் ரொம்ப கஷ்டப்படுறவங்களை பார்க்கும் பொழுது உடைய மனசு எவ்வளோ வேதனைப்படுகிறது. இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, நானே போய் உதவி செய்யட்டும் என்று சொல்லி நம்மளால முடிந்ததை போய் அவர்களுக்கு கொடுக்கிறோம். இருக்கிற சில்லறையெல்லாம் தேடுறோம். நம்மள்கிட்ட இருக்கிறதையாவது கொடுத்துட்டு போலாம், நம்மளால முடிந்ததை கொடுத்துட்டு போலாம் நினைக்கிறோம். அதே போல ஆண்டவர் நம்மளை பார்த்து மனதுருகுகிறார். இன்றைக்கு நீங்க நினைக்கலாம், என் பிரச்சனைகளை பார்த்து, ஏன் நான் கஷ்டப்படுறதை பார்த்து என் குடும்பத்தினர் புரிந்து கொள்ள, என் பிள்ளைகள் புரிந்து கொள்ள, ஒருவரும் புரிந்து கொள்ள இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்காக மனதுருகுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக மனதுருகுகிறார். உங்களுக்காக அவர் மனதுருகுகிறதுனால காரியங்கள் சுலபமாய் நடக்க போகிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. உங்களை பாவ சேற்றுல வாழ்ந்து கொண்டிருந்த உங்களை
துக்கத்துல வாழ்ந்து கொண்டிருந்த உங்களை இயேசு என்ற ரட்சகர் நீங்கள் தேடி போகல, அவரே உங்களை தேடி வந்து உங்க இருதயத்தை தொட்டு உங்களை அணைத்து கொண்டு அவர் அன்பை நீங்கள் உங்க இருதயத்துல உணர செய்து அவருடைய மனசு ஆழத்துல இருக்கிற வல்லமைய, அன்ப, தயவ, கிருபைய, இரக்கத்தை உங்களை உணர செய்து தம் பக்கம் உங்களை இழுத்து கொண்டார்ல அந்த தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. உங்களை அழைத்தவர், உங்களை ரட்சித்தவர், உங்களை பாவ கட்டிலிருந்து விடுவித்தவர், சாபத்திலிருந்து விடுவித்தவர், விக்கிரக கட்டிலிருந்து விடுவித்தவர் இயேசு என்ற ரட்சகரை, உண்மையை, சத்தியத்தை அறிந்து கொள்ள உங்களை அழைத்தவர் உங்களை கைவிடுவதே இல்லை. அவர் மனதுருகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு பல வியாதியுள்ளவர்கள் வந்தாங்க. வியாதியுள்ளவர்கள் எல்லாம் இயேசுவினோட வந்த போது அவர் என்ன பண்ணார் தெரியுமா? மனதுருகி அவர்களை சொஸ்தமாக்கினார். மனதுருகி சொஸ்தமாக்கினார். வேதம் முழுவதும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் முழுவதும் நீங்க படித்தீங்கன்னா ஆண்டவர் மனதுருகி சொஸ்தமாக்கினார். மனதுருகி சொஸ்தமாக்கினார். மனதுருக்கம், கம்பேஷன். டிஜிஎஸ் தினகரன் ஐயா இடத்துல அந்த மனதுருகத்தை நம்ம பார்க்க முடியும். அவர் செய்தியை இன்றைக்கும் நீங்க கேட்டீங்கன்னா தேவனுடைய அன்பு, தேவனுடைய மனதுருக்கம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அவருடைய கண்களை பார்க்கும் பொழுதே தேவனுடைய அன்பு வெளிப்படும். தேவனுடைய அபிஷேகம் அந்த மனதுருக்கம் மூலமாய் பாய்ந்து செல்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற கட்டுக்கள் எல்லாம் உடையணும்னா தேவன் மனதுருகுனா போதும். ஹல்லேலூயா. அவர் அந்த சராசரங்களை படைத்தவர், வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதப்படியாக கொண்டிருக்கிறவர், பெரிய தேவன். அவர் மனசு உருகினார், உங்க வாழ்க்கையில இருக்க மலைகளும் உருகி போகும். ஹல்லேலூயா. அவர் மனதுருகினால் உங்க வாழ்க்கையில இருக்க தடைகளும் உருகி போகும், ஒன்றுமில்லாத தரைமட்டமாகி போகும். ஹல்லேலூயா. பல போராட்டங்கள், பிசாசின் கட்டுகள், வெறுமை, அநேக வெறுமையில் இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார். வெறுமை, எவ்வளவு சம்பாதித்தாலும் நிற்க மாட்டேங்குதே. செலவுக்கு மேல செலவு, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், கடன் அடைப்பதா, வட்டியை கட்டுவதா, மருத்துவ செலவை பார்ப்பதா, இதுதான் நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிறீங்க. ஆனா ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், தேவனுடைய மனதிற்கும் உங்க மேல வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அதே மனதிற்கத்தோடு இயேசு உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கும் பொழுது இயேசு உங்க பக்கத்துல இருக்கிறதையும் உங்களால பார்க்க முடியும். இப்ப இயேசு என் பக்கத்துல இருக்கிறத நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன், பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் உள்ள வரும் பொழுதே இயேசு எனக்கு முன்பதாக போகிறார். ஏன்னா அவரே சொன்னாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அப்ப நான் போனா அவர் சமூகம் எனக்கு முன்பதாக போய் தான் ஆகும். ஹல்லேலூயா. வேத வார்த்தை பொய் அல்ல, இது சத்தியமான வார்த்தை. நம்ம போகும் பொழுது யார் போகிறார்? இயேசு போகிறார். நான் தொடும் பொழுது இயேசு தொடுகிறார். நான் பேசும் பொழுது இயேசு பேசுகிறார். அவர் சொல்லி இருக்கிறார், பேசுவது நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஆவியாய் இருக்கிற தேவனே இன்றைக்கு உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வழிகளும் உங்களுடைய திட்டங்களும் குறுகினவைகளாய் இருக்கலாம், ஆனால் அதை பார்க்கிற தேவன் மேலான திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக அவர் பார்க்கிறோம், அவர் எப்படிப்பட்டவர் நமக்கு இப்படி பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். 55:7 இன்னொரு காரியத்தை வாசிக்கிறோம், மன்னிக்கிறதற்கு தயை பெற்றிருக்கிறார். மன்னிக்கிறதற்கு தயை பெற்றிருக்கிறார். இன்றைக்கு நீங்க நினைக்கலாம், நான் ஒரு பாவி, என் வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட வருவேன், திரும்பி பின்னாடி போயிடுவேன், புத்தி கெட்டு
என்னவே அறியாம அந்த தவறை மீண்டும் மீண்டும் செய்கிறேன்னு நீங்க யோசித்துக் கொண்டிருக்கலாம். என்னையே அறியாம அந்த தவறு செஞ்சுவேன், என்னையே அறியாம அந்த வார்த்தையை பேசிடுறேன், என்னையே அறியாம கோபப்பட்டுறேன், என்னையே அறியாம எரிச்சல் பட்டுறேன், என்னையே அறியாம திட்டிடுறேன், என்னையே அறியாம அந்த பாவத்துக்குள்ள விழுந்துடுறேன், என்னையே அறியாம அந்த நேரம் வந்தோடனே அந்த பாவத்தை பார்க்க ஆரம்பிக்கிறேன் நீங்க யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர்களையும் மன்னிக்கிறதற்கு தயை பெற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு நிமிடம் இயேசுவே நம் மன்னியோன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிமிடம் ஆண்டவருடைய தயை, அவருடைய மன்னிப்பு உங்கள் மேல வருகிறது. அவர் மன்னிக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் மன்னிக்கிறவர். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே பாவியாகவே வரப்பா. சொல்லுங்க, உங்க இருதயத்துல கரங்களை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே பாவியாகவே வருகிறேன், நீர் மன்னிக்கிறவர் அப்பா, நீர் மன்னிக்கிறவர், மன்னிக்கிறதற்கு தயை பெற்றிருக்கிறவர். பாவியாகவே வரப்பா, என்ன மன்னியும் சொல்லுங்க, என்ன மன்னியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. இந்த புதிய வருஷத்துல, புதிய ஆசீர்வாதத்துல நீங்க அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்பதாக இயேசு உங்களை கழுவ விரும்புகிறார். பழைய வாழ்க்கை முடிந்தது, பழைய வருஷத்தோட பழைய வாழ்க்கை முடிந்தது. புதிய வாழ்க்கைகளை கர்த்தர் உங்களை கொண்டு போக விரும்புகிறார். ஹல்லேலூயா. புதிய வாழ்க்கைகளை கொண்டு போக விரும்புகிறார். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவராய் இருக்கிறார். புதிய வாழ்க்கை, புதிய அபிஷேகம், புதிய பலன், புதிய கிருபை, புதிய ஆசீர்வாதம், புதிய வல்லமை, புதிய சுகம், புதிய ஆரோக்கியம், புதியவைகளை கர்த்தர் மாற்றுகிறார். பழையவைகள் இன்றோடு ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. இப்ப வாயில திறந்து சொல்லுங்க, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பழையவைகள் ஒளிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினால பழையவைகள் ஒளிந்து போய்விட்டோம். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன். இனி நான் செஞ்ச தவறு, இனி நான் செஞ்ச பாவத்துக்குள்ள இனி நான் அடியெடுத்து வைக்க மாட்டேன். இனியும் நான் அதுக்குள்ள கால வைக்க மாட்டேன். இனியும் நான் பாவ வாழ்க்கைக்கு திரும்பி போக மாட்டேன். மேலான வழிகளுக்குள்ள வருகிறேன், மேலான திட்டத்துக்குள்ள வருகிறேன், மேலான வல்லமைக்குள்ள வருகிறேன். மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை காண்பேன். மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை காண்பேன். என்னை நிரப்புவே, என்னை நிரப்புவே, என்னை நிரப்பினே ஆக்குவே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுவே. மேலான வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? நான் மேலான வாழ்க்கைக்குள்ள வரேன். இனி பாவத்துல விழுந்து 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 எந்திரிச்ச வாழ்க்கை போதும். எல்லாரும் சொல்லுங்க, பாவத்துல விழுந்து பிசாசுக்கு கேட்கணும். நீங்க சொல்றத கேட்டு அவன் ஓடணும். இனி இவங்க கிட்ட நிக்க முடியாது. இயேசுவை சோதிக்க பிசாசு வந்தான். இயேசு வாயில திறந்து பேசினார். வாயை திறந்து சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினால போஜனத்துல மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வாயை திறந்து பேசினார். பேசும் பொழுது பிசாசு ஓடினான். இன்றைக்கு வாயை திறந்து நீங்க சொல்லணும், இதுவரை கீழே விழுந்து விழுந்து பாவத்துல விழுந்து விழுந்து எந்திரிச்ச வாழ்க்கை எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்திற்கு என் கணவருக்கு என்னுடைய சொந்த பந்தங்கள் என் குடும்பம் முழுவதுக்கும் போதும். இனி நான் உயர நிற்பேன். ஹல்லேலூயா. மலையின் மேல கட்டப்பட்டிருப்பேன்.
நீங்க மலையின் மேல கட்டப்பட்டிருக்கிற பட்டணமாய் ஆண்டவர் மாற்ற போகிறார். மலையின் மேல நீங்க நிற்கும் பொழுது உங்களை எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. நீங்க ஆசீர்வாதமா மற்றவங்களுக்கு இருப்பீங்க. ஹல்லேலூயா. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களா? இந்த மேலான வழிக்குள்ள, மேலான தேவனுடைய வழிக்குள்ள நான் அடி எடுத்து வைக்கிறேன். இனி பாவ வாழ்க்கை இல்லை. அவர் மன்னிக்கிறவர், உங்களை மன்னித்து விட்டார். ஹல்லேலூயா. இயேசு ரத்தம் உங்களை சுத்தப்படுத்திடுச்சு. ஹல்லேலூயா. அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறாராம். வேத வசனம் இவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். தயை பெருத்திருக்கிறார். நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. தயை பெருத்திருக்கிறார். இதுல நம்ம எபிரேய வேதத்துல பார்க்கும் பொழுது பெருத்திருக்கிறாருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? மல்டிப்ளைஸ், பெருக்கல். அப்ப அவருடைய தயவு உங்களை பார்த்து பெருகிட்டே இருக்கணும். அப்ப அவர் தயவு இருக்கிறதே இருக்கிற மாதிரியே இல்லை, அது பெருகி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. பெருகி கொண்டே இருக்கும். ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல 10 ரூபா ஒரு மாசம் போடுறீங்கன்னா அடுத்த மாசம் ஒரு 20 ரூபா போடுறீங்க, அப்புறம் ஒரு 50 ரூபா போடுறீங்க, 100 ரூபா போடுறீங்க, 200 ரூபா போடுறீங்க. காசு போட போட அந்த அக்கௌண்ட்ல இருக்க நம்பர் என்ன ஆயிட்டே இருக்கும்? கூடிக்கிட்டே இருக்கும். அதே போல ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற தயவு பெருக்கி கொண்டே இருக்கிறதா? அவர் தயவு போதும். எத்தனை பேர் சொல்றீங்க? அவர் தயவு போதும், வாழ்க்கையவே வாழ்ந்திடலாம். ஆண்டவர் சொல்றாரு, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன்னு சொல்லுகிறார். உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற சிநேகம் அநாதி அநாதியா இருக்கிறது. அநாதினா என்னங்க? என்றென்றும் இருக்கிறது, என்றென்றும் இருக்கிறது. அது ஒரு நாளும் குறைவதே இல்லை, அது ஒரு நாளும் நின்று போவதும் இல்லை. அவர் உங்க மேல வச்சிருக்கிற தயவு பெரியது. அவர் தயவாய் இருப்பதினால் உங்க வாழ்க்கையில இருக்க பிரச்சனை ஏமாத்திரம், நீங்கள் கடந்து போகிற போராட்டம் ஏமாத்திரம், உங்க கடினமான பாதைகள் ஏமாத்திரம், கர்த்தர் உங்களை விட்டுவிட்டு மேலான வழிக்குள்ள கொண்டு போக போகிறார். ஹல்லேலூயா. மேலான திட்டத்துக்குள்ள உங்களை கொண்டு போக போகிறார். நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அதே ஏசாயா 55:7 பாருங்க. கர்த்தரிடத்தில் திரும்ப கடவுள். ஒன்னே ஒண்ணுதான் ஆண்டவர் விரும்புகிறார். என்னிடத்துல திரும்பி வா, என்னிடத்துல திரும்பி வா. போதும். இனி விழுந்து விழுந்து எந்திரிச்சது போதும். இனி கஷ்டத்துல வாழ்ந்தது போதும், கடினமான பாதையில வாழ்ந்தது போதும். இன்றைக்கு ஒரு சுத்திகரிப்பு. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல திரும்புறேன் சொல்லுங்க. கரங்க 2 கரங்களை வானத்துக்கு நேரம் உயர்த்தி சொல்லுங்க. பிசாசு கேட்கிறான், இன்னைக்கு நான் கர்த்தரிடத்துல திரும்புறேன், கர்த்தரிடத்துல திரும்புறேன். அவர் தயவு என் மேல இருக்கிறது. நான் கர்த்தரிடத்தில் திரும்புகிறேன், கர்த்தரிடத்தில் திரும்புகிறேன், கர்த்தரிடத்தில் திரும்புகிறேன். என் பாவ வாழ்க்கையை விட்டு திரும்புகிறேன், என் கடினமான வாழ்க்கையை விட்டு திரும்புகிறேன், என்னுடைய கீழான வாழ்க்கையை விட்டு திரும்புகிறேன். மேலான பரலோக வழியில அடியெடுத்து வைக்கிறேன். நன்றி அப்பா. அடியெடுத்து வச்சிட்டீங்க. இனி எந்த வழியில நீங்க போறீங்க? உங்கள் வழிகளை பார்க்கிலும் மேலான வழியில அடியெடுத்து வச்சிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அநேகருடைய ஆவியில அடியெடுத்து வைத்தது ஆவியானவர் எனக்கு காட்டினார். ஆகவே தான் சொல்றேன், அடியெடுத்து வச்சுட்டீங்க. உங்க வார்த்தை எப்பவுமே விசுவாசம்ங்கிறது நம்ம உள்ள வச்சுட்டே இருக்கிறது விசுவாசம் இல்லை. விசுவாசம் என்ன தெரியுமா? வாயை திறந்து பேசணும். பேசுற அப்புறம் தான் பிசாசு ஓடுதான். சுகம் இல்லைன்னா மனசுக்குள்ளேயே நம்ம ஜோம் பண்றது சுகத்தை கொடுக்காது. நல்லா நினைச்சுக்கங்க. சுகம் ஆகணும்னா
வாயை திறந்து இயேசு பேசினது போல பேசணும். அப்போஸ்தலர்கள் பேசினது போல பேசணும். இயேசுவின் நாமத்துல எழுந்து நட, இயேசுவின் நாமத்துல சுத்தமாக. இயேசு சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக. எப்பத்தான்னு சொன்னார், காதுக்கு கேட்காத ஒரு மனிதனை பார்த்து. கடந்த வருடம் நான் ஊழியத்துக்கு வந்த பொழுது காது கேட்காத ஒரு மனிதர் வந்திருந்தார். இயேசுவின் நாமத்தினால காது திறக்கப்படுவதாக சொல்லிட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு இங்க இருந்து போன் பண்ணி சொன்னாங்க, அவர் காது திறந்துருச்சு. ஹல்லேலூயா, காது நல்லா கேட்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வாயை திறந்து விசுவாசத்தை அறிக்கை பண்ணும் பொழுது கர்த்தர் அற்புதத்தை சுலபமாய் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பிசாசு உங்களுக்கு சோதனையை கொண்டு வரானா, கஷ்டத்தை கொண்டு வரானா, வாயை திறந்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால உனக்கு அதிகாரம் அல்ல, போ. கர்த்தருடைய நினைவுகள் வழிகள் மேலானது. எப்படிப்பட்ட கர்த்தர் உங்களுக்கு மேலான வழிகளை வைத்திருக்கிறார். மனுஷர்கள் உங்களுக்கு நேரடியா நல்லது நினைப்பாங்க, பின்பதாக போய் கெட்டது நினைப்பாங்க. உங்களை பார்த்து மனதுருக மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு பெரிய வழிகளை நினைவுகளை வைத்திருக்கிறார்னா அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் மனதுருகுகிறவர். ஹல்லேலூயா, அவர் மனதுருகுகிறவர். மேலான வழிகளையும் திட்டங்களையும் உனக்காக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? மனதுருகுகிறவர், மனதுருகுகிறவர். அவர் மன்னிக்கிறவர், மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறவர். 3 காரியங்கள்: மனதுருகுகிறவர், மன்னிக்கிறவர், மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல புதிய வாழ்க்கைக்குள்ள வாழ போறீங்களா? மேலான வழிக்குள்ள போக போறீங்களா? ஆண்டவர் உங்க மேல தயவாய் இருக்கிறார். ஆதியாகமம் 26 வாசிக்கிறோம். ஒரு மனிதரை பற்றி வாசிக்கிறோம். அவர் ஈசாக்கு. ஈசாக்குடைய வாழ்க்கையில 1ஆம் வசனத்துல நீங்க பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 26:1 பார்க்கும் பொழுது பயங்கரமான ஒரு பஞ்சம் வருதாம். ஈசாக்கு வாழ்ந்த தேசத்துல பயங்கரமான ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. அப்போ ஈசாக்கு என்ன பண்றாரு? அபிமலேக்கு அப்படிங்கிற ஒரு ராஜாட்ட கேரார் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறார். இந்த கேரார் எங்க இருக்குன்னா எகிப்துக்கு போற வழியில இருக்கு. அப்ப என்ன பிளான் பண்ணி போறாங்க? பஞ்சம் வர்றதுனால தப்பிச்சு நம்ம வேற ஊருக்கு போயிடலாம். அப்படித்தானே நம்மளும் யோசிப்போம். ஒரு ஆபத்து வரப்போதுனா நம்ம என்ன பண்ணலாம்? தப்பிச்சு போயிடலாம். சென்னையில வெள்ளம் வரப்போகுதுன்னா தப்பிச்சு எங்கேயாவது வேற இடத்துல போய் சொந்தக்காரங்க வீட்டுல போய் தங்கிக்கணும். அதுதான் மனுஷனுடைய இயல்பு இல்ல? அந்த மாதிரிதான் ஈசாக்கு அன்னைக்கு பஞ்சம் வந்த உடனே தப்பிச்சு கேராருக்கு போறார். கேரார் அந்த தேசம் ஃபுல்லா பஞ்சம் தான். அப்போ கேரார் எகிப்துக்கு போற வழி. இவர் பிளான் என்னன்னா எகிப்துக்கு போயிடணும். அதனாலதான் எகிப்துக்கு போற வழியில கேரார்ல தங்குறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ எகிப்துக்கு போக கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அப்படிதான். நம்ம நினைக்கிற நினைவு வேற மாதிரி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் பாருங்க, நீ கேரார்ல இரு, தேசத்துல பஞ்சம் தான், ஆனாலும் நீ கேரார்ல இருன்னு சொல்றாரு. அந்த கேரார்ல இருந்தவரு அபிமலேக்கு ராஜா தம் மனைவி அழகா இருப்பதை பார்த்து மனைவியை அபகரித்துக் கொள்ளுவார் என்று பயந்து ஈசாக்கு அந்த இடத்துல ஒரு பொய் சொல்றாரு. என்ன பொய் சொல்றாரு? இந்த மனைவி என் மனைவி இல்லை, இவங்க என் சகோதரி, மனைவிய சகோதரின்னு சொல்லிடுறாரு தப்பிக்கிறதுக்கு. அங்க பாருங்க 2 விதமான பாவம். 7ஆம் வசனத்தை பாருங்க. அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது, ஆதியாகமம் 26:7, இவள் என் சகோதரி என்றான்.
ரெபேக்காள் பார்வைக்கு அழகுள்ளவனானபடியினால் அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான். 2 பாவம், ஒண்ணு பொய், இன்னொன்னு பயம். வாழ்க்கையில் இது 2 இருக்கவே கூடாது. பொய்யும் இருக்கக்கூடாது, பயமும் இருக்கக்கூடாது. கொலோசியர் 3:9-10, நீதிமொழிகள் 12:22, வெளிப்படுத்துற விசேஷம் 21:8. இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது பொய் எவ்வளவு பெரிய தவறு என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. பொய் உதடுகளை கர்த்தர் அருவருக்கிறார். பொய் சொல்லுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அப்போ பொய் அப்படிங்கிற ஒரு பாவத்தை ஈசாக்கு அங்க செய்யறார். மனைவிய, சொந்த கட்டுல பொண்டாட்டிய என்ன சொல்றாரு? சகோதரின்னு சொல்லிடுறார். ஏன்? அவர் உண்மையை சொல்லியிருக்கலாம்ல, என் மனைவின்னு சொல்லியிருக்கலாம்ல. அவங்க என்ன கொன்றா போட்டுருவாங்க? ஆண்டவர் ஈசாக்கோட இருக்கிறாரு. ஈசாக்கு பஞ்சம் காலம் உடனே இந்த தேசத்துக்கு போகாத, நீ இங்க இரு அப்படின்னு எல்லாத்தையும் அறிஞ்சு வந்து பேசுற ஆண்டவர் தன்னோடு இருக்கிறத உணர மறுத்து பயப்படுகிறார். பயம். நீதிமொழிகள் 29:25, எபிரேயர் 13:6. இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது பயம் எவ்வளவு பெரிய பாவம். பயப்படவே கூடாது. நீங்க பயந்தீங்கன்னா, ஐயோ இப்படி பிரச்சனை எனக்கு வந்துருமோ, ஐயோ என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி ஆயிருமா, ஐயோ எனக்கு கடன் வந்துருமா, ஐயோ எல்லாருக்கும் வியாதி வந்துருச்சு எனக்கு வந்துருமா. பயப்படவே கூடாது, பயப்படக்கூடாது. ஏன்னா உங்களோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. ஒருவர் பயந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வாயிலிருந்து என்ன வரும்? பொய் வரும். பொய்னா என்ன? உண்மைக்கு எதிர்மறை. உண்மை எது? விசுவாச வார்த்தை. பொய் எது? அவிசுவாச வார்த்தை. அதனாலதான் வாயிலிருந்து அந்த அவிசுவாச பொய் வார்த்தைகள் வரக்கூடாது. ஈசாக்கு அன்றைக்கு தைரியமாய் சொல்லிருக்கலாம், ஆமா என் மனைவி தான் சொல்லியிருக்கலாம். அவங்க ஒருவேளை இவனை கொன்னுட்டு அந்த மனைவியை அபகரிச்சுக்கணும்னு நினைச்சு கொல்ல வந்திருந்தா கூட ஆண்டவர் கொல்ல விட்டுருப்பாரா? விட்டுருக்க மாட்டார். ஏன்னா ஈசாக்கு ஆண்டவரை நம்பி இருப்பார். நம்ம வாழ்க்கையில சில சமயம் அதுதான் பிரச்சனை. நம்மளே ஒரு காரியத்தை நினைத்து கொண்டு பயந்து பொய் சொல்லுகிறவர்களாய் இருக்கிறீங்க. ஆண்டவர் இன்றைக்கு கர்த்தரிடத்தில் திரும்ப சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆதாம் பாவம் செஞ்ச உடனே முதல்ல வாயிலிருந்து வந்தது பொய். ஆதியாகமம் 3:10 வாசிக்கிறோம். ஆதாம் சொல்லுகிறார், தேவன் கேட்கிறார், ஆதாமே எங்கே இருக்கிற? உடனே சொல்றார், நான் நிர்வாணமா இருக்கிறேனோன்னு நினைச்சு ஒளிஞ்சு கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், நீ நிர்வாணமா இருக்கான்னு உனக்கு யாரு சொன்னது? ஆதாம் போய் பயந்து ஓடி போய் ஒளிகிறார். அது மட்டும் இல்ல, பாவம் செஞ்சேங்கிறது அவரு அன்னைக்கு ஒத்துக்கல. ஒத்துக்காம அவர் எடுத்தோன்னே என்ன சொல்றாரு? நான் நிர்வாணமா இருக்கிறேன், ஒளிஞ்சிருக்கேன். ஆண்டவருக்கு தெரியாதா என்ன? ஆண்டவரே கேட்கிறார், இது சாப்பிட்டியா? அப்பயும் ஆதாம் என்ன சொல்றாரு? அந்த அம்மா மேலதான் பழிய போடுறாரு. நான் சாப்பிட்டேன்னு ஒத்துக்கல. அவர் என்ன சொல்றாரு? நீர், அங்க ஆண்டவர் மேலே ஒரு பழி, நீர் எனக்கு மனைவியாய் கொடுத்த இந்த அம்மா பழத்தை கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டேன். நாக்கு மாறி 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 பேசும். வார்த்தையில கவனமா இருங்க. இந்த வருஷம் ஒரு தீர்மானத்தை எடுங்க, என் பழைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு, 2024
ஒரு புதிய காரியத்துக்குள்ள வந்திருக்கிறேன். ஆண்டவர் என்ன வார்த்தை உங்களுக்கு கொடுத்தாரு? உன் நினைவுகளை வழிகளை பார்க்கலும் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளோ பெரிய வழிகளை, அவ்வளோ பெரிய திட்டங்களை எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அது நடக்கும். இந்த வருஷம் முழுவதும் அவிசுவாச வார்த்தை வரவே கூடாது. பயத்துல வருகிற வார்த்தை வரவே கூடாது. ஒருவர் எனக்கு சுகம் இல்லை அப்படின்னு சொன்னா எனக்கும் தான் சுகம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. உங்களுக்கு சுகம் இல்லையா, நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பாருன்னு சொல்லுங்க. ஏன் நான் நல்லா இருக்கேன்னு சொன்னா உங்க கண்ணு உங்களை தாக்கிடுமா? இயேசு உங்களோடு இருப்பதனால அதை தாக்காது. நீங்க தைரியமா சொல்லலாம். ஹல்லேலூயா. ஒருவர் கஷ்டத்துல இருக்கிற, ஐயோ சிஸ்டர் நானும் தான் கஷ்டப்படுறேன், ஏன் சொல்லணும்? பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க, தைரியமா சொல்லுங்க. உங்க கஷ்டத்தை இயேசு மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பயத்தை விட்டு, பொய் வாழ்க்கையை விட்டு, பெரட்டி பெரட்டி பேசுறதெல்லாம் இனி இருக்கக்கூடாது. அன்னைக்கு அனனியா பாருங்க, சொத்தெல்லாம் வித்துட்டு அப்போஸ்தலர்ட்ட கொண்டு வந்தார். இந்த சொத்தை நீங்க வச்சுக்கோங்க, ஊழியத்துக்கு கொடுத்தார். கொடுத்துட்டு பேதுரு கேட்கிறார், இவ்வளவுதானா வித்தது? இவ்வளவுதானா? அனனியா சொல்றார், பொய். ஆமான்னு சொல்றாரு. அவர் என்ன பண்ணாரு? ஆண்டவருக்கு கொடுக்கிறோமே, ஆண்டவர் நம்மளை பார்த்துக்குவார், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து நம்ம வாழ்க்கையை நடத்துவாருங்கிற விசுவாசம் இல்லாம அவிசுவாசமா தனக்கு கொஞ்சம் சொத்து வித்த கொஞ்சம் பணத்தை என்ன பண்ணிட்டாரு? எடுத்து வீட்டுல வச்சுக்கிட்டாரு. வச்சுட்டு கொண்டு வந்து மீதத்தை கொடுக்கிறாரு. அது கூட தப்பு இல்ல. அங்க என்ன சொல்றாரு? கேட்டதுக்கு பொய் சொல்றாரு. இது ஃபுல்லாவே கொடுத்துட்டேங்கிறாரு. பேதுரு அன்னைக்கு அது புதிய ஏற்பாடு தான், பழைய ஏற்பாடு கூட இல்ல, புதிய ஏற்பாடு தான். புதிய ஏற்பாட்டுல பேதுரு கோபப்பட்டு அன்றைக்கு பேதுரு சொன்ன உடனே அப்போஸ்தலர் 5:3-4 பார்க்கிறோம், அனனியா மரிச்சு போயிடுறாரு. அப்புறம் மனைவி வர்றாங்க, அவங்கள அதே போய் 2 பேரும் சொல்லி வச்சு போய் சொல்றாங்க. சப்பீராவும் மரிச்சு போறாங்க. தேவன் மேல இருக்கிற விசுவாசம் அசைக்க முடியாததா இருக்கும். கர்த்தர் செய்வார். அவர் சொன்னா சொன்னதுதான். வேத வார்த்தை உண்மை. எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எவ்வளவு உயர்ந்ததா இருக்கிறதோ அவருடைய நினைவுகளும் வழிகளும் உங்கள் நினைவுகளை வழிகளை பார்க்கிலும் மேலானதா இருக்கிறது. கர்த்தர் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதை செய்வார். அவன் உருப்படவே மாட்டான், படிக்கவே மாட்டான். நீ எல்லாம் பிள்ளைகள்கிட்ட பேசுற வார்த்தை ஜாக்கிரதையா இருக்கணும். நீ உருப்பிடுவியா? நீ வாழ்க்கையில நல்லா வந்துருவியா? மாடு, எருமை மாடு, கழுத, பன்னி, ஊடி எல்லாத்தையும் பிள்ளைகளை பார்த்து சொல்லிடுறது. அப்புறம் அது எருமை மாடு மாதிரிதான் இருக்கும். பேசுற வார்த்தை ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா வார்த்தை கிரியை செய்யும். வார்த்தை வல்லமையுடையது. நல்ல பாருங்க, ஆதியாம் 26:3 ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்களை தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். எப்ப ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு? 1ஆம் வசனம் என்ன சொல்லுது? பஞ்சம். பஞ்சத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. எப்படி அவர் மனசு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஐயோ எல்லாம் பஞ்சமா இருக்கு, எப்படி எனக்கு ஆசீர்வாதம் வரும்? யோசிச்சு கொண்டு இருப்பாருங்க. ஆனா பாருங்க, அந்த வார்த்தையை பெற்ற உடனே ஆண்டவர் மேல நம்பிக்கையை வைக்காம, இன்னைக்கு நீங்க வார்த்தையை பெற்ற உடனே ஆண்டவர் மேல நம்பிக்கையை வச்சுடணும். அன்னைக்கு ஈசாக்கு பாருங்க, வார்த்தையை பெற்றுட்டு ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்காம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே போய் சொல்றார். மனைவிய சகோதரி போய் சொல்லிக்கிறார். பயம். ஏன் வார்த்தை கொடுத்த ஆண்டவர் காப்பாற்ற மாட்டாரா? பொய் சொன்னார். இந்த பொய் சொன்னதுனால அந்த வார்த்தை அவர் வாழ்க்கையில நிறைவேறவே இல்லை. 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் தேவன் சொன்ன ஆசீர்வாத வார்த்தை நிறைவேறல.
நல்ல வேதத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். 12ஆம் வசனத்துல தான் வார்த்தை நிறைவேறுது. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். வார்த்தை. அப்ப ஈசாக்குடைய நினைவும் வலியும் என்னவா இருந்துச்சு? தப்பிச்சு ஓடணும், கிடைக்கிற சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டுக்கலாம் பஞ்ச காலத்துல. ஆனா ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருந்தாரு? நீ பஞ்சமா இருந்தாலும் விதைய வித, நான் அதை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. அதுதான் மேலான திட்டம். விளங்குதுங்களா? நம்மளுடைய திட்டம் தப்பிச்சு ஓடி கிடைக்கிறத வாங்கி வாழணும்னு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ விதைச்சனா அது பஞ்சமா இருந்தாலும் சரி, மழையா இருந்தாலும் சரி, ஆசீர்வாதம் அவர்கிட்ட இருந்து தான் வரப்போகுது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கொஞ்சம் பணம் இருக்கலாம், உங்க வருமானம் கொஞ்சமா உங்க கையில வரலாம். ஆனால் பஞ்சமா இருந்தாலும் கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் ஆசீர்வதித்தார். 100 மடங்கு பலனை கொடுத்தார். 100 மடங்கு. பஞ்சத்துல 13ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அன்னைக்கு ஆண்டவர் சொன்னதை கேட்காம எகிப்துக்கு ஓடி இருந்தா அது நடந்திருக்குமா? ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருப்பாரா? இங்க பாருங்க, அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன காரியத்திலிருந்து நம்ம திரும்பணும். ஹல்லேலூயா. திரும்பணும். இன்னைக்கு நீங்க திரும்பினீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அன்னைக்கு ஈசாக்கு மனம் திரும்பினார். வசனத்தை பாருங்க. அபிமெலேக்கு ஈசாக்கு தன் மனைவியோட விளையாடி கொண்டிருக்கிறதை கண்டான். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அபிமெலேக்கு ஈசாக்கை அழைத்து, அவள் உன் மனைவியாச்சே, அவளை ஏன் நீ சகோதரின்னு என்கிட்ட சொன்னது? ராஜாவே கண்டுபிடிச்சு கூப்பிட்டு கேட்கிறாரு. ராஜா கண்டுபிடிச்சு கூப்பிட்டு கேட்டதுக்கு அப்புறம் தான் ஐயா வாயை திறந்து உண்மையை சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவள் நிமித்தம் நான் சாகாதபடிக்கு இப்படி சொன்னேன். அதுக்கப்புறம் அபிமெலேக்கு சொல்றாரு, ஐயோ ஏன் இப்படி செஞ்ச? ஒருவேளை யாராவது உன் மனைவி அபகரிச்சிருந்தா எங்க மேலதான ஆண்டவர்கிட்ட இருந்து பழி வந்திருக்கும், எங்க மேலதான சாபம் வந்திருக்கும். அதுக்கு நீ வழி செஞ்சு வச்சுட்டியே. மனைவின்னு சொல்லியிருந்தா கூட நாங்க அபகரிச்சிருக்க மாட்டோம், சகோதரினா நாங்க திருமணம் பண்ணியிருப்போமே. அது எவ்வளவு பெரிய தவறா இருக்கும். அபிமெலேக்கு சொல்றார், அன்னைக்கு வார்த்தை, ஆசீர்வாத வார்த்தை, மேலான திட்டம் உனக்கு வச்சிருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அந்த மேலான திட்டம் நிறைவேறுவதற்கு நடுவுல பொய் சொல்லிட்டார். பொய் சொல்ற வரைக்கும் அங்க 100 மடங்கு அறுவடைங்கிற வார்த்தையே இல்லை. என்னைக்கு அவர் வாயால ஒத்துக்கிட்டாரோ, ஆமா நான் பொய் சொல்லிட்டேன், ஒத்துக்கிட்டு மனம் திரும்புறாரோ, அடுத்த வசனத்திலேயே பாருங்க, ஈசாக்கு விதை விதைத்தார், கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக மேலான திட்டத்தை வைத்திருக்கிறார், மேலான வழிகளை வைத்திருக்கிறார். நீங்க நினைக்கிறத பார்க்கிலும் உங்க பிள்ளைகளுக்காக, உங்க குடும்பத்துக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற நினைவும் வழியும் திட்டமும் மேலானதாக இருக்கிறது. அந்த வார்த்தை, அந்த திட்டம், அந்த நினைவு உங்க வாழ்க்கையில உருவாகி உருமாற்றுவதற்கு, உங்க வாழ்க்கையில காரியங்களை உருவாக்கணும்னா, உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னா, இன்றைக்கு கர்த்தரிடத்துல நீங்க திரும்பணும். Come back to Jesus. அவர் எப்படிப்பட்டவர் நம்ம பார்த்தோம்? மனதுருகுகிறவர், மன்னிக்கிறதற்கு தயப்படுத்திருக்கிறவர். பாருங்க, ஆண்டவர் மனசுல காரியம் வச்சிருந்தார், ஒரு நினைவு. உலகத்துல நான் இதெல்லாம் படைக்கணும்னு ஒரு நினைவு வச்சிருந்தார். அந்த நினைவு வார்த்தையா வந்துச்சு. வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னார்.
அந்த வார்த்தை தான் அங்க சிருஷ்டிப்பை உண்டாக்குச்சு. அதே போலதான் யோவான் 1:1 பார்க்கிறோம், ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசுவா பிறந்தது. ஏன்னா ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமா வார்த்தையை கொடுத்தார். அதுதான் ஆதியில வார்த்தை இருந்தது. தீர்க்கதரிசிகள் மூலமா வார்த்தை கொடுத்தார். மேசியா பிறப்பார், ரட்சகர் பிறப்பார், கிறிஸ்து பிறப்பார். வார்த்தை வந்துச்சு. அந்த வார்த்தை மாம்சமானது. மாம்சமாகி இயேசுவாய் இந்த பூமியில இயேசு பிறக்கிறார். தேவன் இயேசுவாய் பிறக்கிறார். இயேசு யார்? காணக்கூடாத இறைவன் மாம்சத்திலே வெளிப்பட்டவர். காணக்கூடாத இறைவன் மாம்சத்திலே இறங்கி வந்தவர். அவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போமா? இந்த தேவாதி தேவன் உங்களுக்கு மேலான வழியை வச்சிருக்கிறார். என் நினைவுகளை பார்க்கிறோம், மேலான நினைவுகள் எல்லாம் நன்றி செலுத்தும் ஆண்டவரே. என் நினைவுகளை பார்க்கிறோம், என் வழிகளை பார்க்கிறோம், நீ மேலான வழிகளை எனக்காக வைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்லுங்க. உமக்கு நன்றி அப்பா. என் வழிகளை பார்க்கிறோம், என் நினைவுகளை பார்க்கிறோம், மேலான வழிகளை வைத்திருக்கிறதற்காய் நன்றி. மேலான வழிகளை வைத்திருக்கிறதற்காய் நன்றி. நன்றி சொல்லுங்க. Thank you Jesus. நான் நினைக்கிறது எப்படி இந்த லோனை வாங்கி, எப்படி கடனை வாங்கி, ஐயோ இந்த பேங்க்ல லோன் அப்ரூவ் ஆச்சுன்னா போதும் நான் வீட்டை கட்டிடுவேன் நீங்க நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விளைச்சலை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் கர்த்தர் சொல்றார். உங்க கையில இருக்க பணத்தை ஆசீர்வதிப்பார். நீங்க கடன் வாங்கி வீடு கட்டணும்னு அவசியம் இல்ல. கர்த்தர் உங்க சம்பாத்தியத்தையே ஆசீர்வதித்து உங்களுக்கு வீடை கட்ட செய்வார். ஹல்லேலூயா. மனுஷனுடைய நினைவுகள் எப்படி லோன் வாங்கி கட்டுறதுன்னு இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய நினைவுகள் அதை பார்க்கிலும் மேலானவைகள், அதை பார்க்கிலும் உன்னதமானவைகள், அதை பார்க்கிலும் உயர்ந்த வழிகள். லோன் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க சம்பாத்தியத்தை ஆசீர்வதிப்பார். சொந்த வீடுகளை கட்ட செய்வார். நன்றி, 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 நன்றி. இன்னொருவர் நினைச்சு கொண்டிருக்கிறீங்க, நான் எந்த டாக்டர்கிட்ட போனா இது சரியாகும், எந்த டாக்டர்கிட்ட போன்னு விசாரிச்சு கொண்டிருக்கிறீங்க, எந்த டாக்டர்கிட்ட போனா எனக்கு இந்த வியாதி சுகமாகும். உங்க குடும்பத்தின் நபருக்காக நீங்க நினைக்கிறீங்க. பல நேரம் அப்படி நினைக்கிறீங்க, ஐயோ இந்த டாக்டர் இருக்காரா, அவர்கிட்ட போனா எனக்கு சுகமாயிரும், இந்த மருத்துவர்கிட்ட போனா நல்ல மருந்து கொடுப்பார், அவர் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா போதும் என் வியாதி போயிரும் நினைக்கிறீங்களா? உங்கள் வழிகளை பார்க்கிலும் தேவனுடைய வழிகள் மேலானவைகள். உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் தேவனுடைய நினைவுகள் மேலானவைகள். இன்றைக்கு டாக்டர்கிட்ட போகணும்னு அவசியம் இல்ல, மருத்துவர்கிட்ட அணுகணும்னு அவசியம் இல்ல. இயேசு உங்களை சுகமாக்குவார். இன்றைக்கு சுகமாக்க முடியும். ஆண்டவரே, என் பழைய வாழ்க்கையை விட்டு திரும்புகிறேன். 2024 பழைய வாழ்க்கை முடிந்தது. இன்றைக்கு புதுசாய் கர்த்தர் மாற்றுகிறார். புதிய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுகிறார். இனிவரை இருந்த தரித்திரங்கள் மாறுகிறது. ஆசீர்வாத மழையை கர்த்தர் கொடுக்க போகிறார். நன்றி, 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 நன்றி. ஓ மேலான அவருடைய வல்லமை, மேலான வல்லமை உங்க வாழ்க்கையில வருகிறது. அநேகர் கட்டுகள் இருக்கிறீங்க, பிசாசின் கட்டுகள், போராட்டங்கள் இருந்து இன்றைக்கு இயேசு உங்களை விடுவிக்கிறார். இயேசுவின் நாமத்தினால எல்லா பிசாசின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. எல்லா தரித்திர கட்டுகள், பரம்பரையாய் வருகிற சாபங்கள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது I break into the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படுகிறதற்காய் நன்றி. உமக்கு நன்றி. இயேசு ஜீவிக்கிறார். இயேசு சத்தியமுள்ளவர். இயேசு உண்மையுள்ளவர். இன்றைக்கு உங்க காரியங்களை மாற்றுகிறார். இனி பழைய வாழ்க்கையில புரண்டது போதும். கர்த்தர் புதிய வாழ்க்கையை மாற்றுகிறார். பூமிக்கு வானங்கள் உயர்ந்திருக்கிறது போல மேலான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். மேலான சுகத்தை கொடுக்கிறார். உன்னத பலனை கர்த்தர்
தேவ பலன் உங்க மேல வருகிறது, தேவ அபிஷேகம் உங்க மேல வருகிறது. இனி குறைவா இருந்த வாழ்க்கை போதும், அபிஷேகத்துல குறைந்து குறைந்து எழுந்தது போதும். இனி நிறைவான அபிஷேகம், நிறைவான அபிஷேகம், நிறைவான அபிஷேகம் இப்பொழுது நிரப்புகிறார். ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார், ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார். இப்பொழுது ரேவா துர்ரா பாபா புதிய பாஷைகளை கற்றுக் கொடுக்கிறார். நாவுகளின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, நாவுகளின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. தேவனுடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கிறது. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற நுகங்கள் இப்பொழுது முறிக்கப்படுவதாக. ஒவ்வொருடைய வாழ்க்கையில விடுதலை உண்டாவதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக, பலவீனங்கள் பலராய் மாறுவதாக, பிள்ளைகளை குறித்த கவலைகள் மாறுவதாக. படிக்க மாட்டேங்கிறாங்களே, சீரியஸா இல்லையே, கவலை பண்றீங்க. ஆவியானவர் இன்றைக்கு அவர்களை ஆளுகை எடுக்கிறார். Holy Spirit is taking control of them. நீ உயர்ந்தவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர். இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு முன்பதாக போய் தடைகளை நீக்குகிறார். வெகு நாளாய் காத்திருந்த காரியங்களுக்கு கர்த்தர் முடிவை கொடுக்க போகிறார். தேவனுடைய தீர்க்கதரிசி அன்றைக்கு சொல்லுகிறேன், வெகு நாளாய் காத்திருந்த காரியங்களுக்கு கர்த்தர் இந்த ஆண்டுல முடிவை கொடுக்க போகிறார். கர்த்தரிடத்த வாருங்க, கர்த்தரை மட்டும் பாருங்க, இயேசுவை மட்டும் பாருங்க. Let your eyes be fixed on Jesus. உங்கள் நினைவுகள் இயேசுவையே சுத்தி சுத்தி வரட்டும். உங்களுடைய எண்ணங்கள் இயேசுவையே சுத்தி சுத்தி வரட்டும். இப்படி செஞ்சா நல்லா இருக்குமே, அப்படி நடந்தா நல்லா இருக்குமே இல்ல. இயேசு செய்வார், இயேசு ஆசீர்வதிப்பார், இயேசு என் கடன்களை மாற்றுவார், இயேசு எனக்கு விடுதலையை கொடுப்பார், இயேசு என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், இயேசு என் பிள்ளைகள் மேல அதிகாரியா இருக்கிறார். Jesus is in charge. இயேசுவே அதிகாரி. இயேசுவிடத்துல ஒப்பு கொடுங்க, இயேசுவே ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. என் பாரங்கள் எல்லாம் உண்மையில வைக்கிறேன்னு சொல்லுங்க. என் பாரங்கள் எல்லாம் உண்மையில வைக்கிறேன், சமாதானத்தை எடுத்துக் கொள்ளுகிறேன், சந்தோஷத்தை எடுத்துக் கொள்ளுகிறேன், ஆசீர்வாதத்தை எடுத்துக் கொள்ளுகிறேன். என் பாரங்கள் எல்லாவற்றையும் உண்மையில வைக்கிறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் பாரங்களை எல்லாம் நீக்கி போடுகிறார், எல்லா பாரங்களையும் நீக்குகிறார். ஐயோ, மனசுல கல்ல கட்டி விட்ட மாதிரி பாரம் பாரம் பாரம், இந்த பாரம் இன்றைக்கு மாறுகிறது. இயேசுவின் நாமத்தினால எல்லா பாரங்கள் மாறுவதாக. அவுட் அவுட் அவுட். பொல்லாத பிசாசே, வியாதியை கொண்டு வந்து கஷ்டப்படுத்துகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது வெளியேறு. சுகம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினால. கல்வாரி சிலுவையில எல்லா வியாதிகளையும் சுமந்து தீர்த்த இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாவதாக. கல்வாரி சிலுவையில பாரங்களை சுமந்து தீர்த்த இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருடைய வாழ்க்கையில குடும்பத்தில சமாதானம் உண்டாவதாக. கல்வாரி சிலுவையில வியாதிகளை சுமந்து தீர்த்த இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் சுகம் உண்டாவதாக. உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தினரை ஆண்டவர் தொட்டு கொண்டிருக்கிறார். நீங்க வீட்டுக்கு போகும் பொழுது வித்தியாசத்தை பார்ப்பீங்க. வியாதியோடு இருந்தவங்க இனி வியாதி இல்லாம இருக்கிறத பார்க்க போறீங்க. இயேசு சுகமாக்கி கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது சுகம் உண்டாவதாக. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால அப்பா அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா, இயேசுவின் நாமத்தினால சுகத்தை எடுத்துக் கொள்கிறோம். அப்பா, இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வாதத்தை எடுத்துக் கொள்கிறோம். அப்பா, இயேசுவின் நாமத்தினால் விடுதலை எடுத்துக் கொள்கிறோம். இந்த பிசாசின் போராட்டம் மறைவதாக, மறைவதாக. நீ ஹலமோத நீ கற்றலை விஷயங்களையா இன்றைக்கு உங்க விடுதலையின் நாள். இந்த விடுதலை கூட்டத்தில் ஒரு விடுதலையோட கர்த்தர் உங்களை திரும்பி போக செய்கிறார். இன்றைக்கு உங்க விடுதலையின் நாள். எல்லா பிசாசின் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. எல்லா சங்கிலிகளும் தேவனுடைய அக்கினியினால் இப்பொழுது முறிந்து போகிறது. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது 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 எல்லா பில்லி சூனியங்கள், மந்திரவாத செய்வினைகள் இயேசுவின் நாமத்தினால, இயேசு சிலுவையில எங்களுக்காக பெற்று கொடுத்த ஜெயத்தின் மூலமா
அதன் மீது அதிகாரத்தை ஜெயத்தை எடுத்துக் கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாவதாக. இப்பொழுது ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிசாசின் கட்டுகள் மீது இயேசுவின் நாமத்தினால அதிகாரம் எடுக்கிறேன். இப்பொழுது விடுதலையை பேசுகிறேன். விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. பிசாசே, உனக்கு அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லை. என் ஆவிக்குரிய வாழ்க்கையை தொட்ட அதிகாரம் இல்லை. பாவத்துல வீழ்ந்த அதிகாரம் இல்லை. பரிசுத்தம், 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 பரிசுத்தம் ஒவ்வொருவருக்குள் உண்டாகிறது. Thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. புதிய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்க, புதிய பலனை பெற்றிருக்கிறீங்க, புதிய சுகத்தை பெற்றிருக்கிறீங்க, புதிய விசுவாசத்தை பெற்றிருக்கிறீங்க. அநேகர் அவிசுவாசமா வந்தீங்க. ஆவியானவர் இன்றைக்கு உங்களை விசுவாசத்துல நிலையாக்கி இருக்கிறார். விசுவாசத்தை தட்டி எழுப்பி இருக்கிறார். இந்த விசுவாசம் குறையாது. இந்த வருஷம் முழுவதும் ஆசீர்வாதமான ஆண்டு. இந்த வருஷம் முழுவதும் தேவனுடைய மேலான திட்டங்கள் நடக்கிற ஆண்டாய் இருக்கும். Thank you Jesus. வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல கரங்களை வைங்க. இயேசு சுகமாக்க முடியும். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருடைய சரீரத்தில் தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. இப்பொழுது விடுதலை உண்டாவதாக. முன்பதாக வாங்க, முன்பதாக வாங்க. இயேசு உங்களை சுகமாக்க விரும்புகிறார். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இயேசுவின் நாமத்துல சுகம் உண்டாவதாக. எந்த பலவீனமா இருந்தாலும் கைகள்ல வலி இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது எல்லா வலி வெளியேற கட்டளை கொண்டுகிறேன். Be healed. இப்பொழுது சுகம் உண்டாவதாக. சிலுவையில இயேசு பெற்றுக்கொண்ட அந்த சுகம் இப்பொழுது சரீரத்தில் இறங்குவதாக. கால்களில் இருக்கிற பலவீனங்கள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டாவதாக. வலியே இப்பொழுது வெளியே போ என்று நான் கட்டளை கொண்டுகிறேன். சுகம் உண்டாவதாக. Thank you Jesus. இயேசுவின் நாமத்தினால் அசைத்து பாருங்க. கரங்களை அசைத்து பாருங்க. எப்படி இருக்கு? ஸ்தோத்திரம். Thank you இயேசுவின் நாமத்தினால் முழுமையான விடுதலை கொண்டுகிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கால்களை அசைங்க. பாதத்துக்கு அடியில எல்லா வீக்கங்கள் இயேசுவின் நாமத்தினால வற்றி போயிட்டு கட்டளை கொண்டிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாவதாக. Be healed, be made whole. நீ சுகத்தை கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி. போகும்பொழுது எல்லாம் மாறி போகும். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தலையில இருக்கிற எல்லா வலிகள் எப்பொழுது மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை துப்பீராக. எல்லா கட்டுகள் உடைக்கிறதற்காக நன்றி. இப்பொழுது தலைவலி வெளியே போ இயேசுவின் நாமத்தினால். இனி திரும்பி வராது இயேசுவின் நாமத்தினால. எல்லா முட்டு தேய்மானங்கள் இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாவதாக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால இரத்தத்தினால இப்பொழுது வலிகள் வெளியே போ. எல்லா தேய்மானங்களும் சரியாய் மாறு இயேசுவின் நாமத்தினால. எல்லா ligaments join in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால இந்த எல்லா muscles, ஒவ்வொரு எலும்புகளும் சதைகளும் கொழுப்புகளும் இயேசுவின் நாமத்தினால மீண்டும் உருவாகி புதியவைகளாய் மாறுவதாக. சுகம் உண்டாவதாக. Right now, இப்பொழுது சுகம் உண்டாவதாக. இனி இந்த வலி தேய்மான பலவீனம் பார்க்கவே கூடாது. முற்றிலுமாய் வித்தியாசம் இன்றையிலிருந்து உண்டாவதாக. பெல்ட் இல்லாமலே இயேசு சுகத்தை கொடுத்து நடக்கும்படி செய்யப்படுவதற்காக நன்றி. இதே இடத்துல சாட்சியாய் நிறுத்தப்படுவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சாட்சி சொல்லி இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு பலவீனங்களும் மாறுவதாக. அந்நாளை போல உங்க இருதயத்தை ஊற்றி கொண்டிருக்கிறீங்க. என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லை நினைக்கிறீங்க. புரிந்து கொள்ள யாருமே இல்லை இந்த உலகத்தில் நினைக்கிறீங்க. இருதயத்தை அவர் பார்க்கிறார். உங்களை ஆராய்ந்து அறிகிறார். உங்க
உங்க இருதயம் முழுவதும் அவருக்கு தெரியும். கர்த்தர் கேள்விப்படாத இடத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறார். இந்த மார்ச் மாதத்திற்குள்ள கர்த்தர் நீங்கள் நினைத்த காரியத்தை, ஜெபித்த காரியத்தை நிறைவேற்ற போகிறார் இயேசுவின் நாமத்தினால். Thank you Jesus, thank you Jesus. இயேசுவின் நாமத்தினால எல்லா பலவீனங்கள் மாறுவதாக, எல்லா மண்டையில இருந்து கண்கள் வரைக்கும் இயேசுடைய வல்லமை இறங்குவதாக. தேவனுடைய ஜீவன், இயேசுடைய ஜீவன் இப்பொழுது இறங்குவதாக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. சுகத்தை கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி. எல்லா கவலைகளும் மாறுவதாக. யாரையோ நினைச்சு நீங்க ரொம்ப கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, யாரையோ நினைச்சு கவலைப்படுறீங்க, யார நினைச்சு ஆண்டவர் அந்த கவலை அறிகிறார் சிஸ்டர். ஆண்டவர் வெளிப்படுத்தின ஆண்டவர் அந்த அற்புதத்தையே செய்வேன்னு சொல்றாரு. அந்த கோர்ட் கேஸ் முடிவுக்கு வருகிறது. இயேசுவின் நாமத்தினால முடிவுக்கு வருகிறது. உங்களுக்கு ஜேன்னு ஆரம்பிக்கிற ஒரு பெயர், அது யாருக்கோட எண்ணத்தோட? ஜெனி மூலமா ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். ஜெனி மூலமா ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதம். நீங்க சாதிக்கணும்னு நினைச்சதெல்லாம், சாதிக்க முடியாத காரியங்கள் எல்லாம் ஜெனி மூலமா கர்த்தர் கொண்டு வர போகிறார். உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை வாய்க்கால் ஜெனி தான். அந்த செடியை கர்த்தர் ஆளுகை எடுக்கிறார். சத்துருவே, செடியை தொட உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினால அவளுடைய சரீரத்துல சுகம், பலன், ஆரோக்கியம் உண்டாவதாக, ஞானம் உண்டாவதாக, அதிகாரிகளுடைய கண்களில் தயவு கிடைப்பதாக, விடுதலை உண்டாவதாக. உயர்த்தும். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வீட்டுல இருக்கா, திருமணாய் வீட்டுல இருக்கா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, நீர் எல்லா தடைகளை நீக்கி பெரிய ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும். அப்பா, அவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற மகன் தம்பியுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை நீ செய்ய போறதற்காக நன்றி. இதே இடத்துல சாட்சி சொல்லணும் அப்பா. இயேசுவின் நாமத்தினால அந்த கேஸ் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகட்டும். இவர்களுக்கு சாதகமாய் வெற்றி வருவதாக இயேசுவின் நாமத்தினால நன்றி அப்பா. எல்லா நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறதற்காக மக்கள் நன்றி. பொல்லாத பிசாசை, பரம்பரையாய் தாக்குகிற ஆவியின் கிரியைகள் இப்பொழுது அவிழ்க்கப்படுவதாக. இருளின் அதிகாரத்தின் மீது வெளிச்சத்தின் பிள்ளையாய் அதிகாரத்தை எடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. எல்லா இருள் விலகுவதாக. ஆவியானுடைய வெளிச்சம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. இயேசுன்னு சொல்லுங்க. Thank you Jesus. இயேசு இயேசுன்னு சொல்லிட்டே இருங்க. Thank you Jesus. ஆண்டவரே, எவ்வளவு நாள் தாமதம், எவ்வளவு நாள் தாமதம், தாமதமான எல்லாவற்றையும் இன்றைக்கு நீர் துரிதப்படுத்துகிறதற்காய் நன்றி. உங்க வாழ்க்கையில தாமதமானவர்களை கர்த்தர் துரிதப்படுத்துகிறார். நேரமும் காலமும் அவருடைய கரங்கள் இருக்கிறது. நேரத்திற்கும் காலத்திற்கும் அப்பாற்பட்ட அற்புதத்தை காண செய்ய போகிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இயேசுவின் நாமத்தினால thank you Lord, thank you Lord. நன்றி. புதிய அபிஷேகம், புதிய பலன், புதிய ஆரோக்கியம், புதிய சமாதானம் உண்டாவதற்காய் நன்றி அப்பா. பெரிய காரியங்களை செய்வதற்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லுன்னு ஆரம்பிக்கிறேன். யாரு எல்? எல் லா எல் அப்படி யாராவது உங்களுக்கு சம்பந்தமா இருக்காங்களா? எல் லா யாரு? லீலா, லைலா, லைலா, லீஹாஷா. அவங்க யாரு? அவங்க ஒரு தடையா இருக்காங்க உங்க ஆசீர்வாதத்துக்கு. உங்களுக்கு வர வேண்டியது அவங்க கிட்ட இருக்கு.
ஆண்டவரே நீங்க வெளிப்படுத்தினீங்கப்பா. அந்த வாழ்க்கையிலப்பா எவ்வளோ கண்ணீர், இந்த கண்ணீரை பார்க்கும் பொழுது இந்த மனதுல எவ்வளோ வேதனை இருக்கும்ப்பா. இயேசுவின் நாமத்தினால இவர்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், பிசாசு திருடி கொண்டு போன ஆசீர்வாதம் 7 மடங்காய் திரும்ப வருவதாக இயேசுவின் நாமத்தினால அந்த மகள் தடை பண்ணின காரியங்கள் இனி வெளிப்படையாய் வேறு விதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். அவங்க திருடின காரியங்கள், அபகரிச்ச காரியங்கள், உங்க தாயார் மூலம் உங்களுக்கு வர வேண்டிய காரியங்கள், உங்க சித்தி திருடினாலும் சரி, யார் எடுத்திருந்தாலும் இன்றைக்கு இயேசு வெளிப்படுத்தினதுதான். கர்த்தர் வேறு வழியாய் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை 7 மடங்கு திரும்ப கொடுக்க போகிறார். இழந்ததை கர்த்தர் இரட்டிப்பாய் கர்த்தர் கொடுக்க போவதற்காக நன்றி நன்றி. 7 மடங்காய் ஆசீர்வாதம் திரும்பி வர போகிறதற்காக மக்கள் நன்றி. ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு ரிலீஸ் பண்றதுக்கு தான் ஆண்டவர் அதை கேட்டிருக்கிறார். இன்னைக்கு அதை ரிலீஸ் பண்ணிட்டோம். அந்த விடுதலை கூட்டத்துல தடைய உடைச்சிட்டோம். சந்தோஷமா போங்க. அவங்க கிட்ட உங்களுக்கு போராட்டமே இல்லை. எதெல்லாம் அவங்க எடுத்தாங்களோ, அந்த யாரோ அவங்க எடுத்தாங்களோ, கர்த்தர் பல மடங்கு உங்களுக்கு வேறு வழியா கொடுப்பார். தைரியமா போங்க. 7 மடங்கு ஆசீர்வாதம் வரப்போகுது. தேங்க்யூ ஜீசஸ். எதற்காக ஜெபிக்கணும் சிஸ்டர்? விடுதலை இயேசுவின் நாமத்தினால அந்த மகனுக்குள்ள விடுதலை உண்டாவதாக. தேவையில்லாமல் அவனை கெடுக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகள், தேவையில்லாத நண்பர்கள் இப்பொழுது துண்டிக்கப்படுவார்களாக. ஆவியானவர் விடுதலை உண்டாக்குவீராக. ஆண்டவரே நீர் கொடுக்க போவதற்காய் நன்றி. பெரிய காரியங்களை நீர் செய்ய போவதற்காய் நன்றி. விடுதலை உண்டாக்குவதற்காய் மக்கள் நன்றி. மகளுடைய இருதயத்திலே இருக்கிற வாஞ்சைகள், நிறைய காரியம் நீங்க செய்யணும்னு நினைச்சு கொண்டிருக்கிறீங்க, ஆனா எதுவுமே கைகூடி வரமாட்டேங்குது. நான் சொல்றது சரியா? நிறைய காரியம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஆனா கைகூடி வரமாட்டேங்குது, எதுவும் நடக்க மாட்டேங்குது. ஆனா ஏசப்பா சொல்றாரு, இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதம். இந்த வருஷம் அந்த மேலான திட்டம், மேலான நினைவு நடக்க போகுது. ஃப்ரீயா இருங்க. நடக்க போகுது. ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். நன்றியப்பா. மேலான திட்டத்தை செய்ய போவதற்காக மக்கள் நன்றி. தைரியமா போங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். அதான் ஆண்டவர் உங்களுக்கு சொன்னாரே வார்த்தை. ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டார், பயமே இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நான் மகனை குறித்து பயந்ததற்காக மன்னியும். ஒரு வாதையும் எங்களை அணுகாது. வேத வார்த்தை சொல்லுகிறது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அந்த வார்த்தையை நான் நம்புறேன், அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன். அந்த வார்த்தை சத்தியம். இயேசுவின் நாமத்தினால கொரோனாவோ எந்த வியாதியோ சைனால இருக்கிற மகனை அணுக கூடாது. சுற்றிலும் அது பரவினாலும் மகனை தொடவே கூடாது. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது எல்லை போடுகிறேன், பாதுகாப்பை பேசுகிறேன். சுகபத்திரமாய் திரும்பி வரட்டும். ஆசீர்வதியும். பிள்ளையினுடைய கண்கள்ல வல்லமை இறங்கட்டும். பரிபூர்ண சுகம், விடுதலை உண்டாவதா இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Thank you Jesus. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே நீர் என்னோடு பேசினதற்காய் நன்றி, என்னை சுகமாக்கினதற்காய் நன்றி, விடுதலையை கொடுத்ததற்காய் நன்றி. இப்பொழுது பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில உருவாகட்டும். ஆசீர்வாதங்களை பார்க்க செய்யும். தடைகள் வரவே கூடாது. சத்துரு திரும்பி வராதே. இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.